வணக்கம். மார்க்கெட் மெக்கானிசம் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேங்க் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ஃபாரின் ட்ரேடிங், அதாவது வெளிநாட்டிலேருந்து பணம் வர்றது, கிரிப்டோ கரன்சி மூலிமா டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க, அதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதெல்லாம் ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது இப்போது. கிரிப்டோ கரன்சிஸ்க்கெல்லாம் 30% டேக்ஸ் போட்டு இப்போது பைனான்ஸ் எல்லாம் எஃப்யூஐயோட ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டோட நல்ல இணக்கமாக தான் போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் இது ஒரு பழைய கேஸ். இது பழைய கேஸுங்கிறதுனால வேஸ்ட்டு நினச்சிடாதீங்க. வீடியோ தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு சில பேர்த்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு சில பேர்த்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? என்ன பேங்க் ஃப்ரீஸ் அப்படின்னா, ஒரு குற்றச்செயலுக்காக உபயோகப்பட்ட பணம் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வர்றது. அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சிலாம் ட்ரான்சாக்ட் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு P2P மெத்தடுன்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்மகிட்ட இருக்க காசு இன்னொருத்தங்க கிட்ட மாற்றி அனுப்புறது. இப்போ இந்திய ரூபா தான் நம்மகிட்ட இருக்குது. அதை ஒரு கிரிப்டோ கரன்சியாக மாற்றணும், இல்லை ஒரு USDயாக மாற்றணும், USDTயாக மாற்றணும், இல்லை ஒரு துபாய் கரன்சியாக மாற்றணும், ஏதோ ஒரு கரன்சியாக வேறு கரன்சியாக மாற்றணும் இல்லையா? அதை மாற்றுறதுக்கு நம்ம ஒரு ஆள்கிட்ட கொடுப்போம். சரிங்களா? அந்த ஆள்கிட்ட கொடுக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா, அந்த ஆள் எங்கேருந்து அந்த காசு கொண்டு வந்தான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அது எங்கேயாச்சும் திருடப்பட்ட காசோ, இல்லை ஏதோ ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்ட காசாகவோ இருக்கலாம். அதை சைபர் கிரைம் ட்ராக் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரக்குள்ளே பார்த்திங்கன்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த பேங்க்கை ஃப்ரீஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா, அவங்களால ஒரு EMI பே பண்ண முடியாது, காசு 5 பைசா வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ ஆகிடும். பேங்க் அக்கௌண்ட் டம்மி மாதிரி தான் இருக்கும், உங்கள் காசு எடுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரூஃப் பண்ணி தான் அந்த அக்கௌண்ட்டை அன்லாக் பண்ண முடியும். அதுக்கு இப்போது சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரிலாம் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. ஷார்ட்டாக சொல்லிடுறேன் வீடியோவோட பிகினிங்லேயே. இது மாதிரிலாம் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. இது மக்களோட அடிப்படை வாழ்வியல் உரிமை. அதனால் நீங்கள் எடுத்ததும் ஃபீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு செப்டம்பர் மாதம் 2024 கொடுத்துருக்காங்க சென்னையில். கோர்ட்டிலலாம் ஒரு வழக்கம் என்னன்னா, ஒரு கேஸோட ரெஃபரன்ஸ் எடுத்து இன்னொரு கேஸுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. அதாவது இப்போ நாளைக்கே ஒருத்தர் சும்மா ஸ்கூலில் சொல்லித்தர மாதிரி ராம் ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா, இந்த கேஸ் நம்பர் எடுத்து கொடுத்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கிக்கலாம், அவர் தப்பு பண்ணாத பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் முக்கியமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சேனலை. உங்களுக்கும் ஃபண்டட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அதை பற்றின கைடன்ஸ் வேணும், மென்டார்ஷிப் வேணும், டெக்னிக்கல் கோர்ஸ் அருமையான டெக்னிக்கல் கோர்ஸ் உங்களுக்கு கற்றுக்கணும், ஈஸியஸ்ட் வே டு மேக் மணி அப்படின்னா நம்ம கோர்ஸில் சேருங்க. நம்மளோட செட்டப் அருமையாக இருக்கும். மற்றவங்க நடத்துகிற மாதிரி டம்மி கோர்ஸ் கிடையாது. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அது இது அதெல்லாம் 15 வருஷம் பழசு. SMC எல்லாமே அதெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதெல்லாம் ரொம்ப நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது. ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கான சூப்பர் செட்டப். உங்களுக்கு சார்ட்டில் ஒர்க்கே இருக்காது. ஓகேங்களா? அது மாதிரி செட்டப் இருக்குது. நம்ம மென்டர்ஷிப்பில் சேர்ந்தீங்கன்னா ஃபுல் ஃபண்டட் அக்கௌண்ட் கைடன்ஸோட வித் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸும் சேர்த்து முடித்து தரப்படியும் லைவ் மார்க்கெட்டில். ஓகே, ஏற்கனவே ப்ரீ ரெக்கார்டட் கிடையாது. சும்மா ஒரு காப்பி எடுத்து காமிச்சு சொல்லிட்டு போகிறதுக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு லைவ் செஷனில் இருக்கும். நான் உங்கள் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் பெட்டிஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ரிசர்வ் பேங்க்கு, HDFC பேங்க்கு, அவங்களுக்கெல்லாம் சென்னை பிரான்ச்சுக்கு, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா, இவரோட அக்கௌண்ட் HDFC பேங்க் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா வச்சுருந்துருக்காரு. கிட்டத்தட்ட 9.5 லட்ச ரூபா வச்சுருக்காரு. ரவுண்டாக வச்சுக்கலாம் நம்பரு. கொஞ்சம் சொன்னோம்னா டைம் தான் அதிகமாகும். அதனால் அதில் 2.5 லட்ச ரூபா மட்டும் பாதிக்கப்பட்ட ஒரு அமௌண்ட், அந்த குற்றச்செயலுக்காக பயன்படுத்தப்பட்ட அமௌண்ட் சைபர் கிரைம் லாக் பண்ணக்குள்ளே ஃபுல் அக்கௌண்ட்டையும் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இவரோட காசு ஒரு 7.5 லட்ச ரூபாயாட்டம் அதில் மாட்டிகிட்டு இருக்கு இல்லையா? அது எந்த தப்புக்கும் இது போகாத பணம் இல்லையா? ஸோ அதுவும் மாட்டிகிட்ருக்கு. இது 2021 கேஸில் நடந்தது. கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த கேஸு.
கிரிப்டோ கரன்சியில் அவங்க பீர் டு பி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி P2P டிரான்சாக்ஷன்னா எப்படி ஒர்க் ஆகுங்கிறது சொன்ன மாதிரி அவங்க ஏதோ ஒரு அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்ட பணம் வந்திருக்கு. அது வந்து இங்கே வந்து டெபாசிட் ஆகிருக்கு. ஓகே, இவருக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே, இவருக்கு வந்து தேவை பணம் வந்து கன்வெர்ட் பண்ணும். அதனால் வந்து இவருக்கு வந்திருக்கு. இவருக்கு வந்த அமௌண்ட்டுனால வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணதை வந்து இப்போ வந்து இனிமேட்டு வந்து ஹைகோர்ட்டில் வந்து இது மாதிரிலாம் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீஸ் பண்ணால் மக்களோட அடிப்படை வாழ்வியல் இதுக்கெல்லாம் பாதிக்கப்படும். அதனால் வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் பொறுமையாக தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிவு எடுக்கணும். அவங்கள கூப்பிட்டு பேசணும். அந்த பாதிக்கப்பட்ட அமௌண்ட்டை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாதிக்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளோ? 2.5 லட்சம். அதை மட்டும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேப்பரை பற்றி, இந்த கேஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு யாருக்காச்சும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பரை எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இங்கே போட்டிருக்கு பாருங்கள் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு. verdict.in இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ் கிடைக்கும். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம குரூப்பில் வந்து சேருங்க. 100 அக்கௌண்ட் கைடன்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லான கெரியர் ஒன்று செட் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் எல்லாம் சூப்பராக ஏர்ன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.